ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சீனு ரிவ்யூ. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆக்டர் சூர்யா நடித்த கங்குவா படம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு. அதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸ்பாய்லர் இல்லாமல் ஒன்லைன் மட்டும் சொல்லி இதோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சொல்லி இந்த ரிவ்யூ வந்துட்டு நம்ம பண்ண போகிறோம். இதில் சூர்யா ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட்டுன்னு சொல்லி 2 ரோலில் நடிச்சிருக்காரு. ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸா சூர்யா நடிச்சிருக்காரு. பாஸ்ட்டில் கங்குவாவா நடிச்சிருக்காரு. இந்த 2 ரோலுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. லுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூர்யா பின்னிட்டாருன்னு தான் சொல்லியாகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டோரிய ஒன்லைன் பார்த்தீங்கன்னா, கங்குவா ஸ்டோரியோட ஒன்லைன் என்னன்னா, ப்ரெசென்ட்டில் சூர்யா ஒரு மிஷின்காண்டி போகிறாரு. அங்கே ஒரு சின்ன பையனை பார்க்குறாரு. பார்த்துட்டு மீட் பண்ணிவிட்டு அந்த சின்ன பையன் பார்த்தீங்கன்னா லேப்லேருந்து தப்பிச்சு வந்திருக்கானாம். அந்த சின்ன பையனை ஆல்ரெடி பார்த்த மாதிரி சூர்யாவுக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன பையன் கூட ஏதோ ஒன்று கனெக்ட் ஆகுது. இதை பாஸ்ட்லேயும் ப்ரெசென்ட்லேயும் கனெக்ட் பண்ணி கொண்டு போகிறது தான் இந்த இதோட ஸ்டோரி. இதில் பார்த்தீங்கன்னா 3D ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லியாகணும். எல்லா சீனும் நல்லா இல்லாமல் இதுக்குன்னே 3Dக்குனே சில சீன்ஸு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. குறை கண்டுபிடிக்கிற அளவுக்கு இல்லாமல் விஎஃப்எக்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. இந்த மூவி 3Dயில் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ்னு ரொம்ப நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா, சில சீன்ஸ் 3Dக்காண்டி க்ரியேட் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது. அது பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் இது 3Dயில் தான் பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லை. 2Dயில் கூட பார்த்துக்கலாம். ஆனால் 3Dயில் பார்த்தா அது க்ரியேட் பண்ணியிருக்கிற சில சீன்ஸ் நல்லா இருக்குது. மற்றபடி 3D நார்மலாக தான் கொஞ்சம் இருக்கும். நெக்ஸ்ட்டு மியூசிக் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த மியூசிக் சவுண்டு ரொம்ப எல்லா இடத்துலையுமே அதிகமாக இதாகிற மாதிரியே வச்சுட்டாங்களோ அப்படின்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஃபுல்லாக கத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி சவுண்ட் அதிகமாக இருக்கிற மாதிரியே தோணுது. அதனால் மியூசிக் கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிறது தோணுது. ஆக மொத்தத்தில் படம் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன் அப்படின்னா செகண்ட் ஹாஃபோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. செகண்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். எமோஷனல் சீன்ஸ்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஆக்டிங் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கொடுத்த ரோலை எல்லாருமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக கார்த்தி வர்ற சீன், கிளைமேக்ஸில் கார்த்தி வர்ற சீன் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. கிளைமேக்ஸில் கார்த்தி வில்லனாக தான் வராரு. அவரும் பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட்டில் வர்ற மாதிரி காட்டியிருக்காங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கு. ஆக மொத்தத்தில் இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கலாமா வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா, சூர்யா ஆக்டிங்காண்டியே ஃபஸ்ட்டு போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் விஎஃப்எக்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. அதுக்காண்டியும் பார்க்கலாம். நீங்கள் 3D விஎஃப்எக்ஸ் எல்லாம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த படத்தை மறக்காமல் நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கலாம். இப்போ தான் நம்ம இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ் வீடியோ போட ஆரம்பிக்கிறனால, வீடியோவில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா, வரப்போகிற வீடியோவில் அதை சரி பண்ணி நம்ம நல்ல இதில் வீடியோ போடுவோம். அது மட்டும் இல்லாமல் மூவியோட ரிவ்யூ, பிக் பாஸ் ரிவ்யூஸ் அண்ட் மூவி அப்டேட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.